வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவிடாமல் போயிற்று. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். பரலோகத்தின் பிதாவே, அடியேன் வாய் வார்த்தை அடியாரின் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமாயிருக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியேன் வாய் வார்த்தை மனுஷத்துக்கும் மாம்சத்திற்கு உட்பட்டதாய் புறப்படாதவுடன் அடியேன் வாய்க்கு காவல். அடியார்களின் இருதயம் உலகத்திற்கு ஏற்றவைகளை சிந்தியாதபடி உலகத்திலிருந்து வேறு எடுத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திரும்பமாக அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமும் லோத்துவும் அவர்கள் 2 பேருமாக சேர்ந்து அவர்கள் அந்த கானானுக்கு கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து தேவன் காண்பிக்கிற இடங்களிலே இவர்கள் இருவரும் பிரயாணப்பட்டு வந்தார்கள். வருகிற வழியிலே சம்பவித்த சம்பவங்களை குறித்து நாம் பார்ப்போம். அதற்கு பின்னாக அவர்கள் கடந்த அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளையிட்டு கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவனோடு கூட எல்லாவற்றையும் அனுப்பிவிட்ட பின்பதாக 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் வாசிக்கும் போது அதை வாசிக்கலாம். அவர்கள் எகிப்தை விட்டு தென் திசைக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு லோத்துவும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அவனை நடத்தி வந்த பாதைகளிலே ஆபிரகாமை தேவன் அபரீதமாக ஆசீர்வதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொன்னால் உடனடியாக நாம் சொல்லுகிற காரியம் அவன் ஈசாக்கை பெற்றதுதான் நமக்கு தெரியும். நம்மை போன்ற மிருகங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். அவனுக்கு 100 வயதான போதும் அவனுடைய கர்ப்பம் செத்து போன போதும் அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிள்ளையை கொடுத்தார் என்கிறது தான் நமக்கு பெரிய காரியமாக தெரியும். ஆனால் ஆபிரகாமின் காரியத்துல அதை காட்டிலும் அதிகமான அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் நம்முடைய சிந்தையை ஈசாக்கை நோக்கி மட்டும் போக்கஸ் பண்ணாமல் அதை விட்டு அவனிடத்துல இருந்த மற்ற காரியங்களை பார்க்கும் போது அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார் என்றும் ஈசாக்கை வைத்து அவனை பரீட்சை பார்த்தார் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் என்று சொன்ன உடனேயே தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் உடனே பிள்ளை பேரை மட்டுமே நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதை தாண்டி அவனிடத்துல இருந்த அநேக காரியங்களின் நிமித்தமாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் அவனை சோதிக்கவும் நேரிட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த ஆபிரகாம் கடந்து வரும்போது அவன் ஏற்கனவே நாம் அவனிடத்துல பார்த்த குணங்கள் என்னவென்றால் அவனை கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். எங்கே போக சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு நேராக போனான். அது அவனிடத்துல காணப்பட்ட மகா பெரிய காரியம். இரண்டாவது, தேவன் சொன்ன இடங்களுக்கு போனாலும் அங்கே தனக்கென்று ஒரு கூடாரத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக தேவனுக்கென்று பலிபீடத்தை உண்டாக்குவது அவனுடைய சிறப்பு அம்சமாய் இருந்தது.
என் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கும் இடத்திலே தனக்கென்று ஒரு காரியத்தை ஸ்தாபித்துக் கொள்வதற்கு முன்பதாக தேவனுக்குரியதை முதலாவது செய்கிறவனாக காணப்பட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை கடைபிடிக்கும் போதுதான் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் ஆபிரகாமினுடைய மற்ற சிறப்பு அம்சங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி என்ன நடந்தது? ஆபிரகாம் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான யாவையும் அவனோடு லோத்தையும் எகிப்தை விட்டு தென் தேசத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாமோடு அவனுடைய மனைவியும் அவனோடு கூட லோத்தையும் கூப்பிட்டு கொண்டு அவன் வந்தான். எங்க போனாலும் பாடுகளோடு தான் போயாக வேண்டும். அதனாலதான் எகிப்திலேயே அவனுடைய மனைவியை விட்டு வர முடியாமல் எகிப்திலிருந்து திரும்பவுமாக அழைத்து அவன் தென் திசை நோக்கி போகும் போதும் அவனும் அவனுடைய மனைவியும் லோத்துவும் கடந்து போகிறார்கள். அந்த பிரயாணத்தின் பாதையிலேயே அவர்களுடைய ஆஸ்திகள் பெருகினது. அது எவ்வளவு தூரம் பெருகினதா? கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். வெண்ணும் பொன்னுமுடைய ஆஸ்தியுடைய சீமானாய் இருந்தான். தன் பிரயாணங்களிலே தெற்கேயிலிருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். போதும். எந்த இடத்துல நீங்கள் ஆபிரகாமை பார்த்தாலும் ஆபிரகாமினுடைய சாயல் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதாக இருந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம் அதான் ரொம்ப முக்கியமானது. அவனுக்கு வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகள் பெருகினவனாக இருந்தான். அப்படி பெருக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாராங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கும் போது நம்மளுடைய ஜெபமும் ஜீவியமும் ஊழியமும் எப்படி இருக்கு? நமக்கு ஆஸ்திகள் பெருகும் போது நம்முடைய ஜெபமும் ஜீவியமும் ஊழியமும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நமக்கு வியாதி இருக்கும் போது நம்மளுடைய ஜெபமும் ஜீவியமும் ஊழியமும் எப்படி இருக்கிறது? நம்ம சுகபோகமாக இருக்கும் போது நம்மளுடைய ஜெபமும் ஜீவியமும் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. வியாதி இருக்கும் போது ரெஸ்ட் தேவைப்படும். அப்ப ரெஸ்ட் எடுக்க மாட்டோம். ஏன்னா எப்படியாவது ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருன்னா பரவாயில்லையேன்னு ஓடும். ஆனா வியாதி இல்லாம சுகமா இருக்கும் போது சொல்லுவோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. டாக்டர் சாக தான் சொல்றாரு உங்களுக்கு. ஏன்னா செத்தாதான் அவருக்கு வருமானம். சாவர வியாதிக்கு போனாதான் அவருக்கு வருமானம். பல்ல பத்தின ரகசியங்களை நீங்க பல் டாக்டர் கிட்ட கேட்டா விளங்க. அவர் சொல்ற பேஸ்ட போட்டு நீ விளக்குனீங்கன்னா உனக்கு பல்லு அவ்வளவு செலவமா ரொம்ப நாளைக்கு வராது. ஏன்னா அவருக்கு வியாபாரம். எதை யாருக்கிட்ட கேட்க கூடாதோ அங்கதான் போய் நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். உன் பல்லு பூரா நல்லா இருக்கு அவர் சொல்ற ஒரு பேஸ்ட போட்டு விளக்கியாச்சுன்னா வாழ்க்கை பூரா உன் பல்லுல எந்த பிரச்சனையும் வரலன்னா அவரு இதுக்கு கடை போட்டு வந்திருக்காரு. அதுவே நமக்கு கிடையாது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கைகள் இருக்கும் போது ரெஸ்ட் நமக்கு ரொம்ப தேவைப்படும். அப்பதான் உனக்கு அடுத்த வியாதி வரும். நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நடக்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் உனக்கு சுகர் வரும். சுகர் வந்தா பிரஷர் வரும். இது ரெண்டு வந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். இதுக்கப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு டெய்லி போக வேண்டியதாயிரும். அதனால ரெஸ்ட் எடுக்காதீங்க. இங்க வேதத்தின்படி இந்த ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த காரியம் என்னவென்றால் ஆஸ்தி பெருகி கிடக்கிறது. அதன் மத்தியில தேவனை தேடுகிறார். ரொம்ப சிம்பிள். உன்னுடைய வாழ்க்கையில நாளைக்கு சோத்துக்கு வழி இருந்தா இன்னைக்கு ஜெபம் பண்ணுவியான்னு யோசிப்பார். இன்னைக்கு நல்லா உனக்கு தூக்கம் வரும்போது 3 மணிக்கு நீ எந்திரிக்கிறியான்னு பாரு. ராத்திரி பூரா புரண்டு படுத்து நமக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை, குழப்பம், கவலை இப்படி இருந்துச்சுன்னா 3 மணிக்கு ஜெபம் தன்ன போல வரும். ஏன்னா தூங்கிருக்கவே மாட்டேன். நல்ல சாப்பிட்டு 6 அமர படுத்து தூங்கி பாரு, 3 மணிக்கு எந்திரிக்க முடியாது. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு இந்த சூழ்நிலையில தான் தேவனுடைய பலிபீடம் ஞாபகம் வருது. இந்த சூழ்நிலையில தான் அவன் கர்த்தரை இறுக பிடித்து இருக்கிறான். இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்லுகிற திசையில போய் கொண்டு இருக்கிறான். போவோமா நம்ம? இந்த ஊர்ல ஒரு நல்ல இடம் வாங்கி வீடு கட்டி ஜமீன்தார் மாதிரி உட்கார்ந்தாச்சு. உன்னை திடீர்னு கர்த்தர் சொல்லுகிறாரு அந்த இடத்துக்கு போப்பா, வேற ஊருக்கு போ. அந்த ஊர்ல போய் கொஞ்ச நாளைக்கு ஒரு வாடகை வீட்டு எடுத்து போயிருவி. யாராவது போயிருவோமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எப்படி நீ கேட்கிற? இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வேற ஒரு ஊர்ல உட்கார்ந்து ஊழியம் பண்ண யாராவது கேட்டுருவோமா? இந்த ஊர்ல நமக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு ஸ்தாபனத்துல ஒரு கவர்மெண்ட் வேலை அல்லது ஒரு தனியார் ஸ்தாபனத்துல ஒரு நல்ல பெர்மனண்டான வேலை, நல்ல சம்பாத்தியம், இதை விட்டுட்டு போய் அந்த ஊர்ல வேற ஒரு வேலை பார்த்துட்டு அப்படியே அங்க இருக்கிற கிராமத்து ஜனங்களுக்கு கொஞ்சம் ஊழியம் முடியும் போயிருவோமா? ஆபிரகாமை பத்தி பேசவே கூடாது. உன்ன மாதிரி உனக்கு வேணா 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஆபிரகாமுக்கு பாருங்க ஆண்டவர் பிள்ளை கொடுத்தாரு. இந்த பேச்ச வேணா நீ பேசலாம், அதுக்குதான் உனக்கு தகுதி இருக்கு. வேற ஆபிரகாமை குறித்து பேச முடியாது. ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது வேற பேசு, வேற பேசு.
ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து திசை மாறி போனான். நடந்தது என்ன? பொன்னும் வெள்ளியும் அதிகமாகி, அததான் நம்ம 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் ஒருமித்து கூடியிருந்த அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. The wealth of the Abraham was in such a way that the earth was unable to withstand it. பூமியானது தாங்கக்கூடாத அளவிற்கு அவருடைய செழிப்பு செல்வம் பெருகி இருந்தது. எப்போ? ஒருமித்து கூடியிருந்த போது. That is very important. Each and every verse makes you to think a lot of things which is never seen in your life. ஆபிரகாமை குறித்து பேசப்படுகிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வார்த்தையும் அநேக காரியங்களை நாம் சிந்திக்கும்படி நமக்கு கொடுக்கிறது. என்ன பண்ணினான்? கர்த்தர் சொன்ன திசை நோக்கி போனான். கர்த்தர் சொன்ன திசையெல்லாம் அவருக்கு பலிபீடங்களை உண்டாக்கினான். அங்கே அவனுடைய செல்வ செழிப்புகள் பெருகி இருந்தாலும் அவைகளை சற்றேனும் பொருட்படுத்தாமல் அவைகளை அவன் தேவனாகிய கர்த்தரை முன்வைத்து ஓடத் தொடங்கினான். அங்கே ஆபிரகாமும் வந்த லோத்துவும் ஆடு மாடுகளுக்கும் கூடாரங்களும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரமும் பெருகி இருந்தது. The sharing was very equal. ஆபிரகாம் போகல, சும்மாதான் போனான். அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவனோடு கூட லோத்துவை கூட்டிட்டு போயிருந்தான். அந்த லோத்துவுக்கும் அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுத்திருந்தான். அவர்கள் ஒருமித்து இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. நம்ம பங்கிட்டு கொடுத்து எப்படி இருக்கும்? நம்மளோட ஒரு ஆள் கிடைச்சா அவனை பை தூக்க போட்டுருவோம். அப்ப இந்த மாதிரி வேலைகள் செய்யணும், நீதான் ஆகும். அது வரைக்கும் நம்ம 4 பை தூக்கிட்டு ஒன்னா வந்துருப்போம். நமக்கு ஒரு அடிமை சிக்கிச்சுன்னா போதும், ஒரு பை கையில் தூக்க மாட்டோம். அதவா வந்து நீ எனக்கு பை தூக்கிட்டு வா. அதை எங்கேயாவது பார்த்து யாரையாவது பார்த்து பழகிட்டு வந்து அடுத்ததும் அதே மாதிரி ஆரம்பிச்சிடும். அல்லது இந்த பை தூக்கின கேஸ் அதுக்கு இன்னொரு பை தூக்கிறதுக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கும். எப்போ தூக்கும் நமக்கு அப்படின்னா. ஆபிரகாம் அப்படி செய்யல. அவன் அவனுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தான். லோத்து அவனுடையவைகளை மேய்த்து கொண்டிருந்தான். இரண்டும் பெருகினது என்று பார்க்கிறோம். ஒருமித்து இருந்தார்கள். The word is very important. எங்கேயாவது 2 பேர் ஒருமித்து இருக்கிறீங்களா? ஆண்கள் 2 அவனுக்கும் அவன் மேல அக்கறை இருக்கா, இன்னொரு மேல அக்கறை இருக்கா. அதனால 2 பேரும் ஒருமித்து எவ்வளவு வருஷம் வேணாலும் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வாலிப பசங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஜென்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேச்சுலர்ஸ் ரூம் பாத்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் சரி, அங்கே அவர்கள் பல வருஷங்கள் அப்படியே இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா எதையுமே அவர்கள் தங்கள் சுயத்திற்காக யோசிக்க மாட்டாங்க. பெண்கள் இருக்கிற இடத்துல மாமியார் மருமகளும் ஒரு இடத்துல உருப்படியா இருக்க முடியாது. மாமியார் மருமகளை காட்டிலும் அம்மாவும் மகளும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. இவ்வளவு மோசமான ஜனங்கள் எங்க போய் ஒருமித்து இருக்கிறது? லோத்துவும் ஆபிரகாமும் ஒருமித்து இருந்தார்கள். பல கோடிகளை, பல செல்வங்கள் பெருகி கிடந்தது. வசனம் அழகா சொல்லுது, அவர்கள் இருந்த இடத்துல அந்த பூமி அதை தாங்க கூடாது இருந்ததுனால ஆண்டவர் பிரித்து விட்டாராம். இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கிடந்து இவ்வளவு செழிப்பாக இருந்தார்கள். நம்ம எங்கேயாவது செழிப்பா இருந்தா ஒன்னா இருப்போமா? அது யாரா இருந்தாலும் சரி கட் பண்ணி விட்டுருவோம். சில இடங்கள் அப்படிதான். சில நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. 6 பேர் 7 பேர் பார்ட்னர் சேர்ந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே ஒவ்வொன்று வளர்ந்து வரும். வளர்ந்து வந்தோம்னா ஒண்ணு சண்டை போடுவாங்க. அப்படி இல்லைன்னா தந்திரமா கட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரையா கட் பண்ணி கடைசியில் அது ஒரு ஆள் கையில தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்படி இருந்தாதான் அது இருக்கவே செய்யும். இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியும் சரி, அந்த தொழிலும் நாசமா போயிடும். இங்கே லோத்துவும் ஆபிரகாமும் அப்படி இருந்தார்கள். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ஒருமித்து கூடியிருந்த அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அவனுக்கும் லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவனுடைய மெய்ப்பர்களுக்கும் இவனுடைய மெய்ப்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாயிற்று. அங்கே பெரிய பூமியை தாங்கக்கூடாத அளவிற்கு சூழ்நிலைகள் இருக்கும் போது அந்த மேய்ப்பர்களுக்கும் இவனுடைய மேய்ப்பர்களுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் இவனுடைய ஆட்களுக்கும் வாக்குவாதம் உண்டானது. நம்ம என்ன பண்ணிருப்போம்? லோத்து, உன்னை கூட்டு வந்தது யார்? நான் தானே. இந்த நான் சொல்றதை மட்டும் எடுத்துட்டு புடிச்சிட்டு போற வழியே பாரு. அப்படிலாம் நீ இரு, உன்னுடைய ஆட்களை துரத்து. நான் என்ன சொல்றேன்னா அதை கேளு. அவ்வளவு. இதான் நம்மளுடைய காரியமாக. அதுலயும் நம்ம கை கொஞ்சம் ஓங்கிருச்சுன்னா ஒன்னும் சொல்லிக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா அதான். இன்னொருத்தர் எதிர்பார்ட்டி நம்ம சொல்றதை கொஞ்சம் கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லிக்கவே வேண்டாம். நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப நிகரில்லாம ஆட ஆரம்பிச்சிடும்.
எதுக்கு நம்ம பேச கேட்கறாங்க, என்ன காரியம், அதை பத்தி கூட நமக்கு சிந்தையே கிடையாது. கேட்கறதுக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு, அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்னு தலைகீழ் ஆடுவோம். ஆபிரகாம் இடத்துல அந்த தன்மை இல்லை, அவ்வளவு. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பேரும் தான் லீடர்ஸ். ஆனா கீழே இருக்கிறவர்களுடைய போராட்டங்கள் வருகிறது, பூமி தாங்க மாட்டேங்குது, நிலநடுக்கமே வந்துரும் போல இருக்கு, அவ்வளவு செழிப்பு பெருகி கிடக்கிறது. நீங்க ஒரு போட்டிருக்கிற சட்டைக்கு மேல இன்னொரு சட்டை இருந்துச்சுன்னா போடுற விதமே வித்தியாசமா இருக்கும். அங்கே பயங்கரமான செல்வ செழிப்பு, அத்தனைக்கும் ஆபிரகாம் காரணம். ஆபிரகாமின் செல்வ செழிப்புக்கு இந்த லோத்து வளர்ந்து வருவதற்கான காரணம் ஆபிரகாம் செலுத்துகிற பலி, ஆபிரகாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற காரியம், இவைகளை நிமித்தமாக பெருகி வந்தது. இது எல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும். லோத்துவை கூப்பிட்டு சொல்றான், இங்கே இருக்கிற திசைகளில மேற்கையா கிழக்கையா தெற்கையா வடக்கையா பாரு, உனக்கு எது வேணுமோ எடுத்து சொல்ல முடியுமா? நம்ம சொத்து வீடுகள்ல பிரிக்கும் போது நீ உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க, மற்றதை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி என்னைக்காவது நம்மளால சொல்ல முடியுமா? வாங்குற ஆனால் அதிவசத்துல உன்னால சொல்ல முடியுமா? இருக்கிறதுல பெருசா தானே தூக்குற. உன் வீட்டுல ஒரு பணியாரம் சுட்டா நீ அப்படி விட்டுருவியா? நீ எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பேசுற? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எப்படி பேச முடியுது? உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், லோத்துவை கூப்பிட்டு சொல்றான், இவன் கூப்பிட்டு வந்த பையன், இவன் கூப்பிட்டு வந்து அவனுக்கு எல்லா காரியங்களையும் உருவாக்கி கொடுத்தவன் சொல்றான், உனக்கு எவை வேண்டுமோ அதை எடுத்துக்கொள். அதுதான் முக்கியமானது. நம்ம எதை மேற்கோளிட்டு காண்பிப்போம்? லோத்து பசுமையானதை எடுத்தான், அதை எடுத்து அவன் நாசமா போயிட்டான், அதுல உனக்கு சந்தோஷம். ஆபிரகாம் கொடுத்ததை யோசியா, ஆபிரகாமுடைய மனத்தன்மையை யோசிங்க. அது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதுதான் விசுவாசம். விசுவாசத்தினுடைய அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை யோசித்து பார். உனக்குள் இருப்பது விசுவாசமா அவிசுவாசமா என்பதை அறிந்து கொள். உனக்குள்ள இருக்கிறது விசுவாசமாகிறது தெரியும். ஆபிரகாமினுடைய தன்மை என்ன சொல்றான்? இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் என்று சொல்லப்பட்டது. என்ன ஒரு அருமையான வார்த்தை! உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, நீ எடுத்துட்டு போக மீதமை விட அதை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அதுதான் ஆசீர்வாதத்திற்கான காரணம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆனா இந்த தன்மை இருக்கிறதான்னு பாரு. இந்த தன்மை இருந்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். இந்த தன்மை இல்லாத போது உனக்கு லோத்துவின் ஆசீர்வாதம் என்ன இருக்கும்? லோத்து என்ன பண்ணினா? கீழே உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மற்றும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாமுடைய தன்மையை பாருங்க, லோத்துடைய தன்மையை பாருங்க. நான் நினைக்கிறேன் லோத்து என்ன சொல்லிருக்கணும் ஆபிரகாமை பார்த்து, நீர் எதை கொடுக்கிறீரோ அதை கொடும், எல்லாம் உன் நிமித்தமாக உருவானது, நீர் தான் என்னை அழைத்து வந்தீர், அதன் நிமித்தமாக சம்பாதிக்கப்பட்ட காரியம், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க ஆபிரகாம்னு சொல்லி இருந்திருக்கும். ஆனா லோத்து என்ன பண்ணா, நம்மளை விட மோசமான ஆள். பார்க்கலாம், இதுதான் சான்ஸ், அதுக்கு பார்த்து இதை பார்த்தா அவைகள் யோர்தானை காட்டிலும் அழகாக இருக்கிறது, இவைகள் நல்ல பசுமையாக இருக்கிறது, இவை சமபூமியாக இருக்கிறது, இவைகள் ஆடு மாடுகள் மேய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது, இவைகள் பெருகுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. உன் ஞானத்தை பாரு, கொஞ்சம் லோத்தோட மேட்ச் ஆச்சு. ரொம்ப பிளான் பண்ணுவ, நாசமா போயிடுவ, அவ்வளவுதான். நீ எவ்வளவு பிளான் பண்ண எவ்வளவு தந்திரமாக வேலைகளை செய்ய எவ்வளவு தீவிரமாக உன்னுடைய காரியங்களை சேஃப்டி பண்ண நாசமா போயிடுவ, அவ்வளவுதான். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு முன்பாக நீ நாசமா போக போறேன்னு அர்த்தம். பிளான் பண்ணாதீங்க. இவைகள் எல்லாம் சூதுவாதான காரியமாக வேதம் காண்பிக்கிறது. There is no need to bring a character like Lot inside that, but there is a peculiar reason for that. You should not be like that. பெற்றுக்கொண்டது எங்க இருந்து? நீ வாங்கினது எங்க இருந்து? அதற்கு முன்பாக நீ காரியங்களை என்ன செய்து கொண்டிருக்கிற? உன் வீட்டுல ஒருவேளை சோறு வருதுன்னா அது கர்த்தர் காரணம் என்பதை நினைத்து பார். ஆபிரகாமின் தன்மை உனக்கு வரும். அந்த சோத்துல சுடு சோத்தை மற்றவனுக்கு போட்டு பழைய சோத்தை சாப்பிடு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். சூட ஆக்கி சட்டிக்குள்ள அடியில வரைக்கும் கரண்டியை விட்டு கறி அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு மற்றவனுக்கு வெறும் குழம்பு வைக்காத லோத்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய், நாசமா போயிடும். வேதம் அதைதான் சொல்லுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது it is the thing that you have to share and spare everything for others. You have to give the preference for the person who is below you.
who came behind you. உன்னோடு வந்த ஜனங்களுக்கு என்னையா கொடுத்திருக்க? உன்னோடு வந்தவங்களுக்கு என்ன கொடுத்திருக்க? நீ பாக்குறான் லோத்து, ஓ வாட் இஸ் பெஸ்ட். ஆபிரகாமுக்கு வைத்தியம் கொடுத்த மாதிரி இவனுக்கு ஞானம் வந்த மாதிரி சம்பாதிச்சு கொடுத்தவன். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவன் அவன். தேவனை கனப்படுத்தி பலிபீடங்களை எழுப்பி பலி செலுத்துகிறவன் அவன். Lot is not a character to come towards Abraham. He is not an equal person. But when the thing is given, what was his reply? உன்னுடைய பதில் என்ன? உனக்கு ரெண்டு காரியத்தை கொடுத்து, எந்த காரியத்தை கொடுத்து உன்னிடத்துல இதுல உனக்கு என்ன வேணும்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து வருகிற காரியம் உனக்கு வேண்டியதை எடுத்து மீதியை கொடு. என்னைக்கு நீ அப்படி சொல்றியோ அன்னைக்கு இந்த பகுதி எடுத்து வாசி, இல்லைன்னா இந்த பக்கத்தை வேதத்துல வந்து கிழிச்சு வீசி. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேடி அவனும் வரக்கூடாது. ஈசாக்க வேணா பெற்றுட்டு போ, அது தேவ சமூகத்துல வருகிற காரியம் அல்ல. உனக்கு தெரிஞ்சது அதுதான். உன்னுடைய காரியங்களில இந்த காரியத்தை தவிர ஆபிரகாமை குறித்து உன் சிந்தையில வேறொன்றும் கிடையாது. ஆனால் வேதம் புதிதாய் கற்றுக் கொடுக்கிறது. லோத்துவை பார்த்து சொல்ற, உனக்கு வேண்டியதை எடுத்து மற்றதை சொல்லு. வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். சம்பாத்தியம் யாருக்கு? இட் பிலாங்ஸ் டு ஆபிரகாம். ஆனா லோத்து என்ன செஞ்சான்? ரொம்ப அறிவா இருக்கிறான். நம்மள மாதிரி எல்லாம் திருப்பி பார்ப்போம். ஒரு சேலையை வாங்கினாலும் திருப்பி பார்ப்போம், ஒரு பைய வாங்கினாலும் திருப்பி பார்ப்போம், காலில் போடுற ஒரு மிதியடியை வாங்கினாலும் திருப்பி பார்ப்போம், என்னத்தை வாங்கினாலும் திருப்பி பார்த்து நல்லா செலக்ட் பண்ண நாசமா போக போறேன். லோத்துவின் ஆசீர்வாதம் என்னத்தை சாதிச்ச நீ வாழ்க்கையில்? ஒண்ணும் கிடையாது. ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் தான் முகத்தை திருப்பிட்டார்னா நீ லாசுவை காட்டிலும் நாசமா போகதான் போற. அதுல எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவு? லோத்துவின் அறிவை பாருங்க. பின்னாடி லோத்துவுக்கு நடந்த காரியத்தை வாசிக்கும் போது உனக்கு தெரியும். லோத்துவின் காரியம் பார்ப்பதற்கு பசுமையா இருக்கிறது, நல்ல நீர்வளமாக இருக்கிறது, எல்லாம் காரியம். According to his view, he says that I had got an opportunity, I have a brain, I am going to decide a nice place. It's everything good, but it is not right. நல்லதுதான், ஆனா சரியா இல்ல. லோத்துவின் காரியத்துல என்ன குறை சொல்ல முடியும்? ஆபிரகாம் தான் உனக்கு வேண்டியதை எடுத்துக்க சொன்னான். ஆபிரகாம் தான் லோத்துவை பார்த்து இந்த சுதந்திரத்தை கொடுத்தான். ஆபிரகாம் தான் லோத்து உனக்கு வேண்டியதை நீ சரியாக தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னான். ஆனால் அவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில சரியல்ல. காரணம், நீ நினைக்க வேண்டிய காரியம் ஆபிரகாம் is the person to select the place. அந்த அறிவிலேயே வேற என்ன ஞானம் வந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஞானம் தான் இருக்கு. கரெக்டா பிள்ளைங்களுக்கு சரியான நேரத்துல பாடங்களை படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு சரியான பக்குவத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு சரியான நேரத்துல சொத்து சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களை எல்லா காரியத்தையும் பார்த்து வைக்கணும். எல்லாம் சரிதான். ஆனா பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களான்னு பாத்தியா? அந்த பிள்ளைங்களுடைய பிரதிபலிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்த்தாயா? இவைகள் எல்லாவற்றையும் சரியாக சிந்திக்கிற நீ தேவையானதை சிந்திக்கல. லோத்துவுக்கு எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. செலக்ட் பண்ண பிளேஸ் கரெக்ட் தான், செலக்ட் பண்ண இடம் கரெக்ட் தான், எல்லாம் கரெக்ட் தான், கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் கரெக்ட் தான், கொடுக்கப்பட்ட சுதந்திரம் கரெக்ட் தான். ஆனா சொல்லி இருக்க வேண்டிய காரியம் என்ன? ஆபிரகாம், you are the right person to select a place for me. அதை செய்யலையே, அதை செய்யல. உன் ஞானத்தை கொண்டு போய் குப்பையில போயில. ஞானமா இருக்காதீங்க. ஞானமா இருக்கிற ஜனங்களை பார்த்தா சில நேரங்களில் பாவமாவும் பரிதாபமாவும் இருக்கு. ரொம்ப அறிவோடு இருக்கிற ஜனங்களை பார்த்தா ரொம்ப பயங்கரமான பயம் வரும். என்ன நிலைமைக்கு போவாங்களோ தெரியல. இன்னைக்கு லோத்துவுக்கும் அதான் நடந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எந்தெந்திக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக்க பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை பாருங்க. லோத்துவுக்கு அவன் விரும்பினதை கொடுத்தான். அது சோதோமுக்கு அருகாம இருக்கக்கூடிய இடத்திற்கு போனான். அங்கே சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What he selected was a nice place, but it was very closer to the worst place. அவ்வளவுதான்.
உன்னுடைய தீர்மானம், நீ எடுக்கிற பிரயாசம் எல்லாம் பார்ப்பதற்கு நல்லாதான் இருக்கும், ஆனால் அதனுடைய விளைவு மோசமாகத்தான் இருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அவன் விட்டு போன, அவன் வேண்டாம் என்று சொன்ன இடத்தை எடுத்துக்கொண்டாய் நீ, ஆனா நீ கண்களை ஏறெடுத்துப்பா, உன் கண்ணுடைய பார்வை எவ்வளவு தூரத்திற்கு போகிறதோ அத்தனை இடத்தையும் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளாக இருக்கிற அளவிற்கு மாற்றுவேன். அவைகளை என்ன கூடுமானால் உன் சந்ததியை என்னும் அளவிற்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் பல மடங்காக ஆசீர்வதிச்சு விட்டார். இதாங்க அனுபவம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்னைக்கு மற்றவனுக்கு விட்டு கொடுக்கிறானோ அன்னைக்குதான் தேவனாகிய கர்த்தர் அவனை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். புத்தியை ரொம்ப அப்படி குறுக்கடா வைக்காதீங்க, ரொம்ப குறுகி நெருக்கி ரொம்ப கீழ்த்தரமா கேவலமா நடக்காதீங்க. எவ்வளவு சோறு தின்னாலும் சரி, அடுத்த நேரம் சோத்துக்கு நாயா பறக்காதீங்க. உன்னால நினைச்சா ஒரு நாளைக்கு 3 கிலோ கறி கூட வாங்கி திங்க முடியும், ஒரு துண்டு கறிக்கு நாயா பறக்காதீங்க. தேவ வசனம் தான் சொல்லுகிறது, விட்டு கொடு, விட்டு கொடு. உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை விட்டு கொடு, யதார்த்தமாய் விட்டு கொடு. தேவனாகிய கர்த்தர் உன்னை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டோம். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஒரு பேப்பர் கிடைச்சா கூட எனக்கு வேணும் அப்படின்னு தூக்கி உன் பைக்குள்ள வச்சு ஒரு சாதாரண அற்பமான காரியம் உன்னால நினைச்சா நீ சம்பாதிச்சு அதை லட்சக்கணக்கில் வாங்க முடியும், ஆனா விடமாட்டோம் மற்றவங்களுக்காக. அதை பிடிங்க அபகரிச்சு, அதோட தான் நாசமா போற நீ, அதோட தான் நாசமா போற. விடு. என்னைக்கு எந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறானோ அவனை பூமியின் தூளத்தனையாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். If you learn this small topic, that will be better for your life. வேற ஒண்ணும் நீ எனக்கு பெருசா கத்துக்க வேண்டாம். ஆபிரகாம் இடத்துல இருந்து விட்டு கொடுக்கும் தன்மை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருந்தால் அவன் ஞானவானாக இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆசீர்வாதமான மகா பெரிய சீமானாக இருப்பான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஞானமா 10 ரூபாயை பாதுகாக்காத. 10 ரூபாயா தான் இருக்கும், சாவர வரைக்கும் இருக்கும். அதை சில நேரம் சம்சாரம் எடுத்து துவைச்சு அந்த 10 ரூபாய் இல்லாம பண்ணிடுவாங்க. ஆனா அதை விட்டுப்பாரு, அதை ஒருத்தன் ஏமாத்திற்கு விட்டு கொடுத்துப்பாரு, 100 ரூபாயா திரும்பி. அதே போலதான் உன்னுடைய காரியங்கள்ல ரொம்ப குறுக்கடா காரியங்கள் அப்படியே ஞானமா அபகரிச்சு பாதுகாத்து வச்சுக்கணும். நமக்கு நமக்கு நமக்குன்னு இருக்காத, நாசமா போயிருவேன். விட்டு கொடுத்துப்பார், கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார், அபரிதமா ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்திலும் சரி மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து பழகுங்க. இதை நீ ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொள். ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுவாக இருந்தது. தேவன் சொன்ன காரியத்திற்கு நேரம் போனான். He lays bother about himself. அவன் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஒரு மனுஷன். அதுதான் அவன் இடத்துல நான் பார்க்கிறேன். தனக்கென்றது. அதனாலதான் அவனுக்கு பிள்ளை இல்லைங்கிறத பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. நமக்கு பிள்ளை இல்லைன்னா அவ்வளவுதான், அதுலயே வருந்தி செத்துரும். நமக்கு பிள்ளைங்க இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற அப்புறம் அடுத்தது அதுக்கு தானே பாவம் செஞ்சு அழிக்கணும். அதுக்கு பின்னாடி இன்னும் அதுக்கு பிள்ளைங்க வேணும்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருப்பான். அதுகளும் அழிக்கணும். பூமியில பாவத்தை பெருக பண்ணிட்டு இருக்கு. ஆபிரகாம் he lays bother about that. Lot is a person. He came along with me. அவனுக்கு போட்டும், அவன் அனுபவிக்கட்டும். சாதாரணமா விட்டுறதான். ஆண்டவர் பெருக பண்ணினார். பூமி தாங்க முடியலப்பா, பிரிச்சு விடணும்னு ஆண்டவர் தான் வேலைக்காரர்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி விட்டார். பரவாயில்லன்னு சொன்னா ஆபிரகாம் எப்படி இதை டீல் பண்றான்னு சொல்லி ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்க்கிறாரு. ஆபிரகாம் ஏதாவது தனக்கென்று எடுத்து வைத்துக் கொண்டு லோத்துவை ஏமாத்திடுவானோ அல்லது தனக்கென்று ஆசைப்படுறான்னு பார்த்தாரு. ஆபிரகாம் was a very frank person. He said that you take whatever you want. ஆண்டவர் பார்க்கிறாரு, திரும்பி பாக்குறா. அவன் பார்க்கிறாரு, நீ பார்க்கிற இடம் பேரும் உனக்கு தான் போ, அவ்வளவுதான். இவன் பார்வை எப்படி இருந்துச்சு? பசுமையானதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். யோர்தானை பார்த்து கொண்டிருந்தான். சோதம் முன்னாடி போய் உட்கார்ந்து நாசமா போவான். இவன் பாக்குறது கண்ணுக்கு தெரிஞ்சதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி. வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் வார்த்தைகள் எல்லாம் சும்மா சாதாரணமானது கிடையாது. சும்மா ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு உட்கார்ந்து இருக்காத. ஆபிரகாமை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிப்பாரு. ஆபிரகாமினுடைய தன்மை எனக்கு குடும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுப்பாரு. Don't bother about the things which the other people are taking. கொடுத்து பாரு, உன்னுடைய புது சட்டையை கொடுத்து பாரு. இருக்கிறதுல பழசு கிழிஞ்சது பட்டன் போனதை தேடிட்டு இருக்காங்க. உன்னுடைய காரியங்களை விட்டு கொடுத்து பாரு. கொடுத்துட்டு அதையே உட்கார்ந்து பார்த்துட்டு ஐயோ கொடுத்துட்டேன், அதை நான் கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, அது நான் வச்சிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு கேவலமா நினைக்காது. அதுக்கு கொடுக்காம இருந்து தொலைஞ்சிடும். உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றிலையும் உன்னோடு இருக்கிற ஜனங்களை பகிர்ந்து பார். ஆபிரகாமை பார்த்து சொல்ல, கண்களை ஏழுது பாரு, இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துட்டு பூமியின் தூளத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணும். ஒரு புள்ள கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, உன் சந்ததி பூமியின் தூளத்தனையாய் பெருகும். There comes the விசுவாசம். நீ காரியங்களை செய்யும் போதுதான் கர்த்தர் உனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பார். நீ காரியங்களை செய்யும் போதுதான் கர்த்தர் விசுவாசத்தை உனக்குள்ள வேரூன்ற பண்ணுவார். நீ காரியங்களை செய்யும் போதுதான் கர்த்தர் விசுவாசத்துல உன்னை புஷ்டி ஆக்குவார். நீ வச்சிருக்கிறது செத்த விசுவாசம், நாத்தம் எடுத்த விசுவாசம். அந்த விசுவாசம் முதல்ல உன்னோட்டு வெளியே போயிட்டாலே நீ முதல்ல ஈடேறிடு.
நீ பண்ற எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்ணிட்டு அதுக்கு ஞானங்கிற ஒரு போர்வையை போத்திட்டு அந்த கேவலமான பாவம் மட்டும் தூக்கி உன் தோல்ல போட்டுக்கிட்டு அதை விசுவாசம் அதுக்கு ஒரு போர்டு எழுதி ஒட்டிக்கிட்டு கேவலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்க்கை அதை முதல்ல எடுத்து வீசி, உங்ககிட்ட இருக்கிற எல்லா தன்மையும் எடுத்து வீசிட்டு இங்க ஆபிரகாமின் சாயலுக்கு வா. கர்த்தர் சொல்லுகிறபடி செய். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல கர்த்தரை கனப்படு. கர்த்தர் சொல்லுகிறபடி விட்டு கொடு. எப்பொழுது தேவன் உனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பார். நீ 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்ற ஆண்டவர் எவ்வளவு உற்சாகப்பட்டதா இப்படி சொல்லியிருப்பான்னு பாருங்க. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, என் மகனாகிய ஆபிரகாமே, நீ எழுந்து நடையா போ, திரிஞ்சு போ, எங்க வேணா போ, போற இடத்துல உனக்கு கொடுத்துறோம். அவ்வளவுதான். எவ்வளவு அன்பா இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஆசையா இருக்கிறார் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தள்ளி போட்டதுக்கான காரணம் அது. அவனை அனுபவிச்சிருக்கிறார் ஆண்டவர். அவனுடைய சாயல் ஒவ்வொன்றையும், அவனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் என் தேவனாகிய கர்த்தர் ரசிச்சிருக்கிறார். அதனால சொல்றாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவனை அள்ளி அணைத்து சொல்றாரு, எந்திரிச்சு நடந்து திரி, நீ போற இடம்லாம் உனக்கு கொடுக்குறேன், கண்ணை நீட்டிப்பாரு, உனக்கு அவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பேன். இது ஆசீர்வாதம். நமக்கு ஈசாக்கு தான் ஆசீர்வாதம். வாழ்க்கை நாய் தான் ஆசீர்வாதம். நாயை போன்ற வாழ்க்கை தான் நமக்கு ஆசீர்வாதம். அதை விட்டுருங்க. Don't go to the top. Come towards the thing which was apart from that. He makes the Lord to be with him. He says that you take whatever you wish. அது ஆசீர்வாதம். வாழ்க்கையில் அந்த எண்ணம் எனக்கு வந்திருக்காது. அப்படியே இறுக்கி பிடிச்சி எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்ணி அப்படியே ஒரு காரியத்தை சம்பாதிச்சு வாழ்க்கையில வச்சிருக்கேன். ஈடேறவே மாட்டேன். இப்படியே தான் உட்காந்துருக்கேன். ஆபிரகாம் சொல்றாரு, விட்டுட்டியா? பசுமையான விட்டுட்டியா? ஆடு மாடு எனக்கு திங்குங்கிற எண்ணம் எல்லாம் விட்டுட்டியா? ஓ, இப்ப பாரு, நீ ஆடையும் வாங்க வேண்டாம், மாடையும் வாங்க வேண்டாம், நீ நடந்து தெரிகிற எல்லா இடத்தையும் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு சந்ததியாக பெருக பண்ணுகிறேன், உன்னை பல மடங்காக ஆசீர்வதிச்சு விடுறப்போ இந்த விசுவாசம் இது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிலிருந்து உனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். இன்னும் போற ஆண்டவரோட கூட ஆபிரகாமை நீ ரசிச்சு பார்க்கணும். அவன் சொல்ல, இங்க இருந்து கூட இருந்து பேசி, இங்க ஒண்ணும் கிடையாது, லோத்து எல்லாத்தையும் மாறிட்டு போயிட்டான். இங்க உட்காந்து ஆடு மாடு ஒண்ணும் திங்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது, வாழவும் முடியாது. ஆண்டவர் சொல்ற, கண்ணுக்கு எட்டின தூரம் எல்லாம், கால் வச்சு நடக்கிற இடமெல்லாம் அவனுக்கு கொடுத்தாச்சு, எங்க வேணா போகணும். வேற ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டான். அங்க போன உடனே ஒரு கூடாரத்தை போட்டு பலிபீடத்தை கட்டிட்டான். That's all. He wants to respect the God. Whatever the thing happens, you want to respect the God. சேலை கட்டுறதுக்கு எடுக்கிற நேரத்தை விட ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் குறைவுதான் நமக்கு. What respect you are giving for the God? கர்த்தருக்கு என்று என்ன காரியத்தை கொடுக்கிறார்? நீ ஆண்டவருடைய சமூகத்திற்கு என்று என்ன காரியத்தை கொடுக்கிறார்? தேவனை ஆராதிக்கும்படி என்ன காரியத்தை கொடுக்கிறார்? யார் வந்திருக்கிறாங்க? காணிக்க பாட்டு டைம்ல நம்ம டைரக்ஷனே மாறிதான் நிற்போம். இத்தனைக்கும் எல்லாரும் யோனிக்கணும் எடுக்கிறோம். என்னத்தை பார்ப்போம்னு தெரியாது. வாரம் மூஞ்சி எல்லாம் பார்த்து என்னத்தை பார்ப்போம்னு தெரியும். டைரக்ஷனே மாறி நின்று இப்படிதானே பார்த்துருக்குது சபை. அப்படிதானே காணிக்க பாட்டுக்கு நிற்கிறோம். அப்ப மட்டும் எதுக்கு பின்னாடி திரும்பி நிற்கிறோம்னு தெரியல. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடத்தின் மேல உனக்கு வாஞ்சை இல்லை, தேவ சமூகத்தின் வாஞ்சை கிடையாது உனக்கு. வேடிக்கை பார்க்கறது தான். ஆபிரகாம் ஒரே தடவை பார்க்க சொன்னார், கொடுக்கறதுக்கு. நீ பார்க்கறது பூரா உன்னை விட்டு எடுக்கிறதுக்கு. தேவ சமூகத்துல ஜாக்கிரதையா இருங்க. அவன் போறான், வேற இடத்துக்கு போயாச்சு. He lives bother about to think what the things will happen, what the animals will eat, what the goats will drink. He never bother about that. He was only the thing about the sacrifice. கர்த்தருக்கு பலி சொல்லி தேவனை கனப்படுத்தணும். நீ எப்ப எந்த இடத்துல ஆண்டவரை கனப்படுத்தணும் சொல்லுங்க. போன வாரத்தை எந்த சமயத்துல எல்லாம் ஆண்டவரை கனப்படுத்தினீங்க? ஒன்னும் இருக்காது. நோ லிஸ்ட். ஆண்டவரை குறித்து சில ஜனங்கள் ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். அது கூட நம்ம கேட்கறதுக்கு எரிச்சலா தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மனுஷனை பார்த்து மனுஷனை திருப்தி படுத்துருக்கு. நம்ம பார்த்தோன்னே தெரியும், வந்துட்டானா காலையில வந்துட்டாளா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்க. இது அல்ல சாக்ரிஃபைஸ். What you have given for God. கர்த்தருக்கு என்ற முக்கியத்துவம் உன் வாழ்க்கையில என்ன கொடுக்கப்பட்டது? கர்த்தருடைய நேரத்தை என்ன கொடுத்திருக்கிறாய்? தேவனுக்கு என்று என்ன காரியத்தை இழந்திருக்கிறாய்? தேவனுக்கு என்று என்ன காரியத்தை சகித்திருக்கிறாய்? தேவனுக்கு என்று எந்த காரியத்தை மற்றவர்களுக்கு இழந்து கொடுத்திருக்கிறாய்? அதான் கர்த்தரை கனப்படுத்துற காரியம். ஆண்டவரிடத்துல நம்ம பலிபடுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. இவனைவே தேவனாகிய கர்த்தர் ரசிச்சு 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 அனுபவிக்கிறார் ஆபிரகாம். அதை படிக்க போதே நமக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. எந்திரிச்சு நடந்து திரி, நீ போற இடத்துல உனக்கு கொடுக்குறேங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. லோத்துவுக்கு என்ன பண்ணா? எடுத்துட்டு போ, உனக்கு வேணும். வலது பக்கம் போனா இடது பக்கம் போறேன்.
நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். மன ரம்மியமாய் சந்தோஷமாய் விருப்பத்தோடு மனம் உணர்ந்து அவனோடு கூட வந்த லோத்துவுக்கு அவன் இந்த காரியத்தை செய்யறான். நம்ம என்ன பண்ணுவோம், மேய்ப்பர்களை கூப்பிட்டு முதல்ல ஒரு பஞ்சாயத்து நடக்கும். ஓ மேய்ப்பன் செஞ்சது சரியா, ஏன் மேய்ப்பன் செஞ்சது சரியா, அப்படியே இருக்கட்டுமே, நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நீயே எனக்கு அடிமை லோத்து, உன்னுடைய மேய்ப்பர்கள் எப்படி என் மேய்ப்பர்கள சண்டை போடலாம், நீ பெரிய ஜவான் மாதிரி, அதுக்கெல்லாம் என்னமோ பெரிய இது மாதிரி. ஆபிரகாம் என்ன செஞ்சா தெரியுமா, வாட் எவர் யூ விஷ் யூ டேக், இவ்வளவுதான் உனக்கு தேவை. இப்படி செஞ்சாங்க சண்டை வரும்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில என்னைக்காது நமக்கு சண்டை தான் அதிகமான நேரம். ஜெப நேரத்தையும் சண்டை நேரத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 1:10 ரேஷியோல இருக்கும். ஒரு பங்கு ஜெபம்னா 10 பங்கு சண்டையா இருக்கும். அந்த சண்டைக்கு மத்தியில ஒரு ஜெபம், மனம் திரும்புதல் அந்த கம்யூனியன் நாள்ல இருக்கும், பயங்கர மனம் திரும்புதலா இருக்கும். அது மாதிரி ஒரு மனம் திரும்புதல் நம்மளால வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஆபிரகாம் இடத்துல கத்துக்கொண்டு ஆபிரகாம் சொல்லுகிறான், என்ன வேணுமோ எடுத்துக்கோ, பூமி தாங்கக்கூடாத செல்வமா இருக்கும், என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை எடுத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு எடுத்துக்கணும் கொடுத்துட்டு இல்ல, மீதி உள்ள எல்லாமே வார்த்தை எடுத்து உன்னால எவ்வளவு முடியுமே எடுத்து. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த உடனே நம்ம ஆள பறந்துட்டு போய் ஐயோ அங்க தண்ணி இருக்கா இங்க தண்ணி இருக்கா, which is the right place I want to make a sacrificing place for, I want to make an altar. கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும், அதான் அவனுடைய தீர்மானம். அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம், ஆபிரகாம் இடத்துல தேவன் எவ்வளவு செழிப்பான காரியத்தை கொடுத்திருந்தாலும் அவன் தனக்கென்று ஒரு காரியத்தை வாங்கிக் கொள்ள ஆசைப்படாமல் என் தேவன் சொல்லுகிறபடி மற்றவனுக்கு என்று தன்னோடு இருக்கிறவனுக்கு என்று அதை விட்டுக் கொடுக்கிற தன்மை அவனிடத்தில் இருந்தது. அப்படி தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அந்த தன்மையை கொடுத்து அவன் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் தேவன் அவனுக்கு எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்த போதும் ஆசீர்வாதத்தின் மேல் நாட்டம் இல்லாமல் கர்த்தருக்கு என்று பலிபீடத்தை கட்டினான். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு கற்றுக் கொடுக்கிற காரியம், விட்டு கொடுக்கிற காரியமும் கர்த்தருக்கு என்று பலி செலுத்துகிற காரியமும் உன் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதுவே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும். கண்களின் மூடி தேவ சமூகத்தில்